இன்னைக்கு வந்து சண்டே காலைல வந்து இடியாப்பம் சுட்டாச்சு. இடியாப்பம் பாயா தான் கேட்டாங்க. ஆனால் நான் வந்து இடியாப்பத்துக்கு பாயா வந்து செஞ்சதில்லை. ஒயிட் குருமா வச்சுருக்கேன். ஒயிட் குருமா பிடிக்கும். பாயா வந்து நான் இது வரைக்கும் வச்சு நாங்கள் இடியாப்பத்துக்கு சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா தேங்காய் பால் தான் பிடிக்கும். ஆப்பத்துக்கு இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டு நம்ம எப்படி வந்து சாப்பிட்டு பழகிறோமோ அப்படி தான் பிடிக்கும். இப்போ புதுசாக வந்து ஹோட்டலில் இல்லை அந்த மாதிரிலாம் எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக சாப்பிடணுன்னு தோணுது. சரி இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் பால் தான் வந்து இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஆப்பம் இடியாப்பனாலே தேங்காய் பால் அரைச்சி நல்லா ஊற்றி சாப்பிட தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரெட் ரோல் வாங்கிட்டு வந்தேன். அது இருந்தது. அதுலேயுமே கொஞ்சம் வந்து தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை போட்டு ஊற வச்சுருக்கேன். அளவுக்கு வீட்டில் இருக்கிற காய்கறிலாம் சனிக்கிழமை நம்ம வந்து பொரியல் கூட்டு அது மாதிரி எதாவது செஞ்சு காலி பண்ணின்னு சொல்லிட்டு செய்வேன். நேற்று வந்து கொஞ்சம் வேலையாக இருந்துட்டு அதனால் நேற்று வந்து எதுவும் அவ்வளோவா செய்யலை. இந்த பூண்டுலாம் ஊற்றி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டேன் அன்றைக்கி காலையில் எழுந்து. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி தான் அன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து பிரியாணியும் கிரேவி செஞ்சுக்கலாம். அதேமாதிரி தேங்காய் பூ வந்து பாலுக்கு எடுத்துன்னு மீதி இருக்குது. இது ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து சண்டே வந்து நம்ம வீட்டில் வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நிறைய வீடியோ ஆல்ரெடி நம்ம பிரியாணி, மீன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வீடியோ எல்லாமே போட்டாச்சு. அதனால் வந்து இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கிறேன் முடிச்சிருக்கிறேன் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பராக வந்து நல்லா சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராகவே வந்துருக்குது. இது வந்து அப்படியே தம்லே இருக்குது. சிக்கன் பிரியாணி மேலே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம் வச்சிட்டேன். எனக்கு வந்து ரசம் வச்சிட்டேன். அப்புறம் வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து வறுவல் மாதிரி கேட்டாங்க. அதுவுமே நல்லா சூப்பராக வந்து கிரேவி மாரி வேணாம் அப்படியே பரட்டி வறுவல் மாரி வேணும்னு சொல்லுவேன். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து பரட்டியாச்சு சிக்கன் பரட்டல். அதுக்கப்புறம் முட்டை வச்சு வச்சுட்டு ஆனியன் ரைத்தா. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே. அதுக்கப்புறம் ரசம், முட்டை வச்சு வச்சு இது ஆனியன் ரைத்தாவும் வச்சு சூப்பராகவே நம்ம வீட்டில் சிம்பிளாகவே இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக சுட சுட சமைச்சாச்சு. அதுக்கப்புறம் சாதம் வெந்து நிறுது. வெந்ததும் சாப்பிட வேண்டியது தான். நல்லா சூடாக வந்து இன்றைக்கி எல்லோரும் ஃபேமிலியாக சாப்பிட வேண்டியது தான். பாய்.